சம்டைம்ஸ் நான் ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. எல்லா பாட்டு வந்து ஹீரோக்கு தான் இருக்கு. எனக்கு ஒரு பாட்டு இல்ல. எல்லாம் மேல் சாங்ஸ் தான். ஆமாமாமாமா. எல்லாம் வந்து ஹிட் சாங்ஸ். பட் எல்லா பாட்டுலயும் நான் இருப்பேன். எல்லா பாட்டுல நீங்க உங்கள பார்த்தா பாடுவாரே. அது அப்புறம் தெரிஞ்சது. அப்போ அவெல்லாம் டெக்னிக்கலா கொஞ்சம் தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஓ! ஓகே. நம் நமக்காக நம்ம எடுக்கிறோம் பாட்டு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட். அந்த காலகட்டத்துல காலேஜ் போற பெண்கள் எல்லாமே என்ன மாதிரி உடைகள் பெரும்பாலும் உடுத்திருக்காங்க? ஏன்னா நீங்க படத்துல ரொம்ப ரொம்ப ஃபுல்லா கவர் பண்ணிட்டு சாரியில தான் வருவீங்க. அந்த படத்துலயுமே குடும்பமான வரையில வந்து தாவணியில பார்த்திருப்போம், இல்ல சாரியில பார்த்திருப்போம். மத்த கேர்ள்ஸ் கூட. ம், ம், ம். பட் நீங்க காலேஜ் நீங்க போயிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்ப இந்த சல்வார்லாம் பாப்புலரா இருந்துச்சா? நாங்க வந்து கொஞ்சம் ஷல்வாரு, ஸ்கர்ட்ஸு, ஜீன்ஸ் கூட போடுறது உண்டு. ஓ! அந்த டைம்ல இருந்துச்சு. இருந்தது. பட் இந்த அளவுக்கு இப்போ ஆனா சாரீஸ் உண்டு. அ இது பாவாடை தாவணி அவ்வளவுதானே. அதுவும் போடுவாங்க. உங்களுக்கு அந்த படத்துல த்ரூ அவுட் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா. தேக்குன உடனே நான் மட்டும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நிக்கணும்னு. இல்ல நான் மறந்துட்டு ஏதாவது ஷார்ட்ல இப்படி நின்னுட்டு நான் பேசிட்டு இருந்தா தூரத்துல இருந்து டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன் அங்கேருந்து சொல்ல அனுப்புவாங்க. ஐயோ! ரூபா வந்து முன்னாடி போடல. போட சொல்லுங்க, போட சொல்லுங்க அப்படின்ட்டு. அது இல்லாம நான் ஹீரோ கிட்ட எப்பவுமே டைரக்ட்டா பேசுற ஒரு சீனும் கிடையாது. கரெக்ட், கரெக்ட். கிளைமாக்ஸ் மட்டும் தான். அதுவும் அவரு உங்கள பார்க்க மாட்டாரு அவரு. That was the beauty of that film.